வளரல வளர்ந்துட்டு பிறகு நம்ம தலைவரை பத்தி பேசணும். அவர் வந்துட்டு அவங்களுக்கு தலைவர் இருக்கலாம் மோகன் கிருஷ்ணா. எங்க தலைவர் பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. இன்னும் தகுதி வரணும்னாக்கா இன்னும் கீழே உங்களுக்கு வயசு இப்போ இல்லை, வயசு இல்லை உங்களுக்கு. இன்னும் வளர்ந்து அப்புறமா வந்து பேசினா பரவாயில்ல. நீ வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஆளா இருக்கலாம் மோகன் கிருஷ்ணா. எங்க தலைவர் பத்தி பேசினா நாங்க அவ்வளோ விடமாட்டோம். இதுக்கு மேல மட்டும் நீங்க எல்லாம் சம்பங்கி கூட வேற ஏதோ பார்ட்டி கூட சுத்தி இருந்தீங்க. இன்னைக்கு இன்னும் இந்த பார்ட்டி மோகன் கிருஷ்ணா, எந்த பார்ட்டி தெரியல மோகன் கிருஷ்ணா, அந்த பார்ட்டிக்கார கூட சுத்தி நிக்கிறீங்க. நாளைக்கு எங்க போயின்னு கூட தெரியாது. நீங்களா நாங்க எம்எல்ஏ ஆக்கி காட்டுறோம். அதுவும் அடுத்த எம்எல்ஏ ரொம்ப கஷ்டம் தம்பி. 2048 மட்டும் இந்த தங்கவயல ரூபாக்கலா தான் எம்எல்ஏ. அதை தெரிஞ்சுக்கணும். நாலேஜ் எல்லாம் அதிகம் வரணும். உங்க தலைவரை நீங்க ஏத்துங்கப்பா, ஏத்தி நடத்துங்க, வழி நடத்துங்க. அதை பத்தி இல்ல. எங்க தலைவரை பத்தி நீ பேசுற கெஸ்ட் ஹவுஸ்ல அது பார்த்தா இது பார்த்தா இன்னாயா பார்த்த உனக்கு வார்னிங் பண்றேன். இதோட கடைசியா நிறுத்திக்கோ. கேடிஏ சேர்மேனா இந்த ஒரு தலைவர் ஜெயபால் தலைவர், அவர் பேர் சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு இது இல்லை, தகுதி இல்லை. பட் அவங்க பேசிக்கிறாங்க. அவர் ஏதோ சாஃப்ட் ஆகுறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. அவர் இது பண்ணாருனாக்கா அப்புறம் அது வேற மாதிரி இருக்கும். இதை நான் சொல்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்க. இது நாங்க எம்எல்ஏ ஆக்கி காட்டுறோம். அதுவும் அடுத்த எம்எல்ஏ ரொம்ப கஷ்டம் தம்பி. 2048 மட்டும் இந்த தங்கவயல ரூபாக்கலா தான் எம்எல்ஏ. அதை தெரிஞ்சுக்கணும். 18ல தான் அம்மா ரூபாம்மா 10 வருஷம் கஷ்டப்பட்டு மக்கள் மத்தியத்துல நடமாடி மக்களுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு எம்எல்ஏ வாங்குங்க. அந்த நேரத்தில் நம்ம தலைவர் ஜெயபால் அவங்க எம்எல்ஏ கூட வந்தவங்க. சில கருத்து வேறுபாடுகள்ல நடக்கலாம். ஆனா இப்போ நல்லா போயின்னு இருக்குது. காங்கிரஸ் கட்சிய வீழ்த்தத்துக்கோ ஆவாது. வேல் புடிச்சாச்சு, ஆலமதம் ஆயிடுச்சு. இனி நாங்க அடுத்த எம்எல்ஏ எந்த கட்சியில எம்எல்ஏ பண்ண போறீங்க? நீங்க சொல்லுங்க. மோகன் கிருஷ்ணாவை எந்த கட்சியில எம்எல்ஏ பண்ண போறீங்க? அது அப்பதான் பாத்துக்கலாம். தேர்தலுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குது. யாரோ சொல்லி கொடுத்து யாரோ பண்றத நம்ம விட்டுடலாம். நம்ம எல்லாம் ஒரு இனம், ஒரு மக்கள், ஒரு மொழி பேசுறவங்க. நம்ம இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கு நாங்க தவறான வழியில போவாதீங்க. தலைவர் உண்மையா பேசிக்கிறாரு, நேர்மையா சொல்லியிருக்கிறாரு. எம்எல்ஏ பத்தி தவறா செய்தி வரக்குள்ள ஒரு கட்சி தலைவரா இருந்துக்குன்னா அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. இதுல ஒன்னும் தப்பு இல்லை. நீங்க உங்க தலைவர் மேல விசுவாசம் வச்சுன்னு பண்ணுங்க. இன்னும் 4 வருஷம் இருக்குது, செயல்படுங்க. தேர்தல் நேரத்துல பாத்துக்கலாம். இது இப்படியே விட்டதுதான் தானே சரி. இல்ல நாங்க இந்த கட்சியில எம்எல்ஏ தான் தொடர்ந்து பேசினாலும் சரி, அது உங்க சக்தி. நாங்க இதுக்கு மேல நம்ம சண்முகம் சொன்ன மாதிரி கேஸ் ஃபைல் பண்றதுக்கு அவங்க எல்லாமே முடிவு பண்ணிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பண்ணலான்ட்டுன்னு முடிவு பண்ணலாம். வளரல வளர்ந்துட்டு பிறகு நம்ம தலைவரை பத்தி பேசணும். அவர் அவங்களுக்கு தலைவர் இருக்கலாம் மோகன் கிருஷ்ணா. எங்க தலைவரை பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. இன்னும் தகுதி வரணும்னாக்கா இன்னும் கீழே உங்களுக்கு வயசு இப்போ இல்லை, வயசு இல்லை உங்களுக்கு. இன்னும் வளர்ந்து அப்புறமா பேசினா பரவாயில்ல. நீ உங்களுக்கு பெரிய ஆளா இருக்கலாம் மோகன் கிருஷ்ணா. எங்க தலைவரை பத்தி பேசினா நாங்க அவ்வளோ விடமாட்டோம். இதுக்கு மேல இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறோம். நாங்க 43 வருஷம் அவருடைய சர்வீஸ் ஏத்து வந்த பசங்க இன்னைக்கு பேசுறானுங்க. இது ஆக்சுவலா கண்டிக்கத்தக்கது. யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு வளர்த்து நிற்கிறார் ஜெயபால். எத்தனையோ தலைமுறை வளர்த்து விட்டாரு. இப்ப பாரு எல்லாம் யங்ஸ்டர் தான் புதுசா வந்துக்கிறோம். அந்தோனி நானு 94ல நான் வந்தேன். அந்தோனி 30 வருஷம் 40 வருஷம் 40 வருஷமா இருக்கிறாரு. 40 வருஷமா இதே கட்சி தான். கட்சி மேல உயிரை வச்சுருக்கிறவங்க. இப்போ பசங்க எல்லாம் வந்தாங்க சின்னவங்க. இன்னும் அவங்களுக்கு நாலேஜ் எல்லாம் அதிகம் வரணும். உங்க தலைவரை நீங்க ஏத்துங்கப்பா, ஏத்தி நடத்துங்க, வழி நடத்துங்க. அதை பத்தி இல்ல. எங்க தலைவரை பத்தி நீ பேசுற கெஸ்ட் ஹவுஸ்ல அது பார்த்தா இது பார்த்தா இன்னாயா பார்த்த உனக்கு வார்னிங் பண்றேன். இதோட கடைசியா நிறுத்திக்கோ. யூத் காங்கிரஸ் தலைவர் பத்தி நேற்று யாரோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தலைவர் பேரை சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டியே இல்லை. அவர் சர்வீஸினா, அவர் ஸ்டைலினா, அவர் எம்எல்ஏ கேண்டிடேட்டா இந்தூர், கேடிஏ சேர்மேனா இந்த ஒரு தலைவர் ஜெயபால் தலைவர், அவர் பேர் சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு இது இல்லை, தகுதி இல்லை. பட் அவங்க பேசிக்கிறாங்க. அவர் ஏதோ சாஃப்ட் ஆகுறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. அவர் இது பண்ணாருனாக்கா அப்புறம் அது வேற மாதிரி இருக்கும். இதை நான் சொல்றேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்க. இது மட்டும்
நீங்கெல்லாம் சம்பங்கி கூட வேற ஏதோ பார்ட்டி கூட சுத்திருந்தீங்க. இன்னைக்கு இன்னும் இந்த பார்ட்டி மோகன் கிருஷ்ணா, இந்த பார்ட்டி தெரியல மோகன் கிருஷ்ணா, அந்த பார்ட்டிக்கார கூட சுத்தினுக்கிறீங்க. நாளைக்கு எங்க போயின்னு கூட தெரியாது. நீங்களா தலைவர் பத்தி வந்து பேசினுக்கிறீங்க. அவரு 43 வருஷமா ஒரே பார்ட்டில இருந்து எல்லாம் எல்லாம் காட்டினுக்கிறாரு. அடிக்கடிக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்காம இருக்கிற வேலை பாருங்க போயிட்டு சொல்லி இதே மாதிரி தொடங்கி பேசினீங்கன்னா அடுத்த நடுவருக்கு நம்மளெல்லாம் வேற மாதிரியா இருக்கும் பார்ட்டி சாப்ல. Isha Enterprises. Sales, services, all type of weighing scales, spares, cash counting machine, billing machine. Do visit 4th block, Das Compound, Robertson Pet, KGF. For more details, contact 8618357351.